முதல்வர் சொல்றது அதான் முக்கியமானது. எதிராளி என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அது யூடியூப் வேலை. விஜயை பற்றி விமர்சிப்பது, இதை பத்தி எடப்பாடி குறை சொல்றது, இதெல்லாம் யூடியூப்ல உட்கார்ந்து பேசுற வேலை. நமது வேலை என்பது ஒவ்வொரு வீடாக சென்று நாம் என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அதை சொல்லுங்க. தமிழ் முதல்வன்ல என்ன செஞ்சிருக்கிறோம், தமிழ் புதல்வன் என்ன பண்ணிருக்கிறோம், நான் முதல்வன் திட்டம்ங்கிறது எப்படி வேலை செஞ்சிருக்குது, அது போக 1000 ரூபாய் காசு எவ்வளவு ஒவ்வொரு வீட்டுல வந்து சேர்ந்திருக்கிறா, யார் யாருக்கெல்லாம் பயனாளிகள், எல்லாவற்றையும் மென்ஷன் பண்ணி நமது அரசின் நலன்களை தூக்கி செல்லுங்கள். அதற்கு இருக்கிற சவால்களை சொல்லுங்க. இன்னைக்கு கூட்டணி ஆன்டி இன்கம்பன்சின்னு இன்னைக்கு வெக்கம்லாம் பேசுறாங்களே. ஏன்டா உங்களுக்கு பாஜகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாதா? பாஜக 10 வருஷத்துக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கிறதே, அது தமிழ் மக்களுக்கு செய்த கொடுமைகள் என்ன, அது தமிழ் மக்களுக்கு தெரியாதா? அப்ப இத்தனை நெருக்கடிக்கு மேலாகவும் நாம என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம். 16% வளர்ச்சியை காட்டி இருக்கிறோம் ப்ரொக்ரெசிவா. 11.19% கடந்த ஆண்டை விட அதிகமாக, அதாவது இரட்டை இலக்க வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோம். இதையெல்லாம் யாரு சொல்ற, நம்மளா சொல்றோம். எதிராளிகளாக இருக்கக்கூடிய ஒன்றிய புள்ளியியல் துறை சொல்லுகிறது. இதையெல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் போனாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து எஸ்ஐஆர் சிறப்பு இன்டென்சிவ் ரிவிஷனை நாங்க பண்ண போறோம்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கவும், மீண்டும் ஒருவரை போய் ஒவ்வொரு திமுக காரனும் ஒவ்வொரு வீட்டையும் தட்டி, ஒரு ஒத்த வீட்டு கிளவி பாட்டியமா இருக்கும், அந்த பாட்டியம்மாட்டையும் போய், எம்மா உங்களுக்கு ஓட்டு போயிட போது, வாங்க நம்ம உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரு தெருவாக போய் வேலை செய்தது. இன்னும் கூடுதலாக 5.5 கோடிங்கிறாங்களா, 5.25 கோடி 6 கோடி வாக்காளர்கள் அத்தனை பேர் வீட்டுக்கும் போய் சேர்ந்தது திமுக தான்.